Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கோவில் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இல்லை 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். நாங்கள் உரைப்புக்காக இன்றைக்கி 8 வத்தல் சேர்க்குறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதில் ஒரு முறி துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 தக்காளி இதெல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு முருங்கைக்காய், 1 கேரட், 1 வாழைக்காய், 1 உருளைக்கிழங்கு, 1 கத்திரிக்காய் இதெல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்லேயே சேர்த்தோம் அப்படின்னா காயிலையும் உப்பு சேரும். அதனால் ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் காய் எல்லாமே நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 100 கிராம் துவரம்பருப்பு, இதில் மஞ்சத்தூளும் காயத்தூளும் சேர்த்து வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, அதை கரைச்சி புளிச்சாறு எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய் எல்லாமே 50% வெந்திருக்கு. இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைசஸ் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசி அதில் இருக்க தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் புளி தண்ணியும் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வெங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் சேர்த்து தாளித்து அதையும் இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோயில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோயில் சாம்பார் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட் அப்படி கோயிலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.